ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்றைக்கி 23/7/2023 சோபகிருத வருஷம் ஆடி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி சித்த யோகம் 4:06 ராகு காலம், பஞ்சமி திதி. இன்றைக்கி பார்த்தோன்னா 5ஆம் நாள், அமாவாசையிலேருந்து சுக்லபட்சத்தில் 5ஆவது நாள். பஞ்சமி திதி ஒரு 8 மணி வரலும் இருக்குது. அதற்கு மேலே வந்து சஷ்டி திதி வந்துடுறது. இன்றைக்கி சஷ்டி விரதம். இன்றைக்கி பார்த்தோம்னா நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்தர நட்சத்திரம் 30 நாழிகை, அதாவது சாயந்தரம் ஒரு 6-6:15 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு ஹஸ்த நட்சத்திரம். ஸோ ஹஸ்த நட்சத்திரம் மிகவும் ஏற்றம், உத்தர நட்சத்திரமும் பெரிய ஏற்றம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 சூரியனுடைய நட்சத்திரம். அதாவது இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சூரியன். இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் 30 நாழிகையும் அதற்கு பிறகு ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறதுனால கன்னியா ராசியில் சந்திர பகவான் இருக்கார். அதனால் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். கும்பராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் போக வேண்டி இருந்தது அப்படின்னா ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் மட்டும் தலையில் வச்சுட்டு போங்க. எல்லா விதமான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் என்னென்னா சஷ்டி விரதத்தை பற்றி. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வந்து குழந்தை பேருக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள், திருமணமாகி ரொம்ப வருஷமாகி அவர்களுக்கு வந்து குழந்தை பேர் இல்லாத நிலை இருந்ததே ஆனால், அதாவது எப்போவுமே சொல்வாள், குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவன் சொன்ன மாதிரி, இந்த மழலை சொல்லுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லாத வாழ்க்கை தான் அதனுடைய வேதனை மிகவும் தெரியும். அதுவும் அதாவது கல்யாணம் ஆகிடுத்துனாலே ஒரு ஸ்டிக்மா மாதிரி, வித்தின் 1 இயர்க்குள்ளே குழந்தை இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது கொண்டு வந்துடுவா. இப்போ வந்து என்ன சொல்கிறது, முதல் குழந்தையே வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிறா. சில நேரத்தில் வந்து அந்த காலம் கடந்து போய் பிரச்சனைகளில் வந்து மாட்டும்போது தான் டாக்டர்கிட்ட போக ஆரம்பிக்கிறாள். அதனால் வந்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக சஷ்டி விரதம் இருப்பாள். சஷ்டி விரதம் அனுசரிக்கணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம். இன்றைக்கி பார்த்தாலேனால் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பா. இதை அனுஷ்டிக்கிறதன் மூலியமாக முருகப்பெருமானே வந்து பிறக்கிறதா ஐதீகம். ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்றது ஐதீகம். மிச்சப்படி கஷ்டங்கள் எல்லாமும் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா சூரியனுடைய நட்சத்திரம் வந்து சாயந்தரம் 6-6:30 மணி வரலும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வேறு. அதனால் வந்து கோதுமை தானம் கொண்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. கோதுமை வந்து வாங்கி உங்களால் முடிஞ்சது எவ்வளவோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏதாவது வேண்டின்னு போய் கொடுத்துட்டு வாங்க. கஷ்டம் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டம், மன கஷ்டம், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், குழந்தை கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பார்த்துட்ருக்கவாள் கல்யாணம் நிச்சயமாக மாட்டேன்றது, இது எல்லாத்துக்குமே சூரிய பகவானுக்கு போய், ஏன்னா சூரிய பகவான் மூலியமாக தான் ஒளி வந்து எல்லா கிரகங்களுக்கும் வருது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு கிரகங்களோடு மாறுபட்டு இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து 150-160% அதை ரிஃப்ளெக்ஷன் கொடுப்பார். சந்திர பகவான் வந்து பௌர்ணமியில், அதாவது வளர்பிறையில் வந்து மிகவும் அதிகமாகவும் தேய்பிறையில் வந்து கம்மியாகவும் கொடுக்கக்கூடியது. அதனால் ஒரு கிரகம் வந்து சூரியனிடமிருந்து தான் வந்து அவர்களுக்கு ஒளிச்சத்து வருது, உயிர் சத்தே அங்கேருந்து தான் வருது. அதனால் கோதுமை தானம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்களே ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு விஷயங்கள், நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போய் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக வரக்கூடும். அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது. சூரியனுடைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. உத்தர நட்சத்திரம் கார்த்தாலேருந்து இருக்கிறதுனால இதை பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ ராசியில் ராகுவும் குருவும், கடக ராசியில் சூரியன், கடக ரவி. இந்த மாதம் மொத்தம், ஆடி மாதம் மொத்தம் கடக ரவி. சிம்ம ராசியில் புதன், செவ்வாய், சுக்கிரன். கன்னியா ராசியில் சந்திரன், அதாவது உத்தர நட்சத்திரமும் ஹஸ்த நட்சத்திரமும் ரெண்டுத்துலேயும் இருக்கார். துலா ராசியில் கேதுவும், கும்ப ராசியில் வக்கரம் பெற்ற சனியும் இருக்கா.
இது இன்றைய கோல்சார நிலை. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹாரஸ்கோப்பை போட்டு உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம், மாற்றமும் நிச்சயமாக வரும். சரி, இன்றைக்கி ஒரு ராசியாக எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. அற்புதமான நாளாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் ரொம்பவும் வலுப்பட்டு போகிறது. 3 கிரகங்கள் சுக்கிரன், புதன், செவ்வாய் பெரிய ஏற்றம். ராசி அதிபதியே குருவினுடைய பார்வையில் 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது. எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே உண்டு. வேலையில் இன்றைக்கி புது வேலை கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தாலும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாம் ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கிருஷ்ணரை சேவிச்சுட்டு வாங்க. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஏற்றமான தினமாக இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 4 திக்பலம் பெற்று போயிருக்கார். எதை நினைச்சாலும் நீங்கள் சாதிச்சிட முடியும். உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு யோகமான விஷயம் வரும். இன்றைக்கி ஒரு மெயில் வரும். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். உங்களுக்கு புதுசாக ஹானரரி போஸ்ட் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தேன்னா படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எதை தொட்டாலும் அவங்க மார்க் அள்ளி வந்துடும். இவ்வளோ நாளாக பயந்துகிட்டே இருப்பாங்க, இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு. எல்லாம் நல்ல மார்க் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பா. திடீர்னு அவளுக்கு ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும். வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஹயக்ரீவருக்கு போய் பேனா, பென்சில் பெருமாள் சந்தையில் வச்சுட்டு அதை கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு வாங்க. கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். சந்திர பகவானே ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் சந்திர பகவான் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தன்னுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையும் நடக்கும். சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். நீங்கள் நினைச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுல ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் சனி ஒருவருக்கு ஒரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி ஓட்டும்போது ஜாகிரதையாக பொறுமையாக ஓட்டுறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. 4:30 ராவுகால் தப்போ போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எலுமிச்சம்பழ வழக்கு போடுங்க. கையில் ஒரு மஞ்சள் நிறம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். என்னடா இது எப்படி ஆகிட போகிறதோ, என்ன ஆகிட போகிறதோன்னு கவலைப்பட வேண்டாம். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் செலவுக்கு மேலே வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜர் கோவில், வரதராஜர் பெருமாள் கோவில் போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதத்தை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். செலவு ஸ்தானத்தில் இருக்கார். 12ஆம் இடத்துல மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாள். குருவினுடைய பார்வையில் வேறு இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும். எந்த வேலையிலையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும்.
8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் மறைஞ்சிட்டாரே அப்படின்னாலும் அவருடைய பார்வை ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தேன்னா உங்களுக்கு பணம் ஏதோ மூலியமாக வந்தே தீரும். குழந்தைகள் படிக்கிறதுக்கு நிறைய கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். துலா ராசி, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 11ல் இருக்கார். 3 கிரகங்கள் கூட்டாக இருக்குது 11ஆம் இடத்துல. ரொம்பவும் விசேஷம். 11ஆம் இடம் ரொம்ப வலுப்பட்டு போயிருக்கு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மூத்த சகோதரர் யாருன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சந்தோஷமாக வந்து இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்களும் வந்து அளவலாவி அவங்களோட ரொம்ப நாள் கழித்து அவங்களோட சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சிறு செலவுகள் இருக்கும். இருந்தாலும் அந்த செலவுகள் வந்து சுப செலவுகளாகவே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏதாவது கல்யாண விஷயம் நல்ல ஒரு முகூர்த்தத்துக்கு உண்டான விஷயத்தை பேசிட்டு போவாங்க. ஆடி மாதம் முகூர்த்தம் பண்ண முடியாது அப்படின்னாலும் நல்ல விஷயங்களை பற்றி பேசிட்டு போவாங்க. அது உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோவிலில் வந்து போயிட்டு வர்றதன் மூலியமாக தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சண்டே வேறு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க. கையில் ஒரு ரெட் கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. விருச்சிக ராசி, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல. விருச்சிக ராசிகள்லாம் 10ஆம் இடம் ரொம்பவும் வலுப்பட்டு போயிருக்கு. 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குருவினால் பார்க்கப்படுறது அதோட விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக ஜாகிரதையாக மூவ் பண்ணுவோம். அதுதான் நல்லது. ஏன்னா அவங்கள டக்குன்னு எதிராளிகள் கேப்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணத்தை வந்து ரொம்ப ஜாகிரதையாக பாருங்க. செலவு பண்ணுறதை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பணம் அதிகமாக வரும். வேலைக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வழக்கு போடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 4:30 ராவு காலம் வேறு இன்றைக்கி நல்ல ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல. ரொம்ப ஒரு பெரிய விசேஷம். ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார். ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அவரையும் குரு பகவான் பார்க்குறார். அதனால் வந்து நீங்கள் எதை நினச்சிங்கன்னாலும் நிறைவேறும். எதுக்குமே வந்து புதுசாக வந்து யோசிக்கணுன்றதே இல்லை. எல்லா காலம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே நிறைவேறும். அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். மூதாதையர்களின் ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி ஒன்று வரும். உங்களுடைய சமூகத்தை சேராத ஒருத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய விசேஷம். ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். சனி பகவான் ராசியின் அதிபதி. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். 7க்கு 3ல் இருக்கார். அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கெல்லாம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு மாற்றம், ஏற்றம் எல்லாமே இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக அவர்களுடைய மூதாதையர்கள் சொத்து வரும். அதுக்கு பதிலாக பேசிட்டு போவாங்க நல்ல ஒரு இதுவாக. இன்றைக்கி நீங்கள் வந்து கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசியிலே இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேறு வழி கிடையாது. பொறுமையாக தான் இருந்தாகணும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்களே பண்ணணும்னு பார்ப்பீங்க. இன்றைக்கி சந்திராஷ்டமம் வேறு. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. பொறுமையாக இருங்க.
சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் அந்த சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாகவும் குங்கும அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வாங்க. கையில் ஒரு கருப்பு துணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் அதிபதி அங்கே போயிருக்கார். தனக்காரகனே தனஸ்தானாதிபதி பார்க்குறது பெரிய விசேஷம். பணம் எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னே தெரியாது. ஆனால் 7.5 சனி வேறு இருக்குது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை பண்ணுவீங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோடலாம் நிறைய சுற்றி பார்த்து எல்லாமே பண்ணுவீங்க. இருந்தாலும் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுக்கு சமசப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர், திருமணமானவர்கள்னால் எதிர்பாலினத்தவர்களுடைய வீட்டுக்கு போய்ட்டோ அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய சந்தோஷமான நாளாக மீனராசிக்கு இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா வராகி அம்மனை போய் வணங்கிட்டு வாங்க. வராகி அம்மனை போய் வணங்கிட்டு வாங்க. அங்கே ஒரு ராகு காலத்தில் இந்த அர்ச்சனை பண்ணுங்க, குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. கையில் ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.